ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி நோன்பு. எல்லாரும் அதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ஒரு ஒரு பொருளா வாங்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு பெருசா கலசம்லாம் வச்சு வழிபாடு செய்ற அளவுக்கு வழக்கம்லாம் கிடையாது. நான் வந்து சிம்பிளா சாமி ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு தான் வழிபாடு செய்வேன். வரலட்சுமி அம்மனோட ஃபோட்டோ ஃப்ரேம் என்கிட்ட இருக்கு. அத வச்சு தான் நான் வழிபாடு செய்வேன். நம்ம சாமி கும்பிட்டுட்டு தாம்பூலம் வச்சு குடுப்போம் இல்லைங்களா? அது வந்து ஒற்றை படையில குடுக்கறது ரொம்ப நல்லது. 3, 7, 11, 9 இந்த மாரி எண்ணிக்கையில வந்து குடுப்பாங்க. நமக்கு வந்து வீட்ல யாரையும் கூப்ட்டு நம்மளால செய்ய முடியலன்றபோது, நம்ம சாமி கும்பிட்டுட்டு கோவில்ல போய் கூட இந்த தாம்பூலத்த குடுக்கலாம். ரொம்ப நல்லது. இன்னைக்கு நான் தாம்பூலத்துக்கு வைக்கிறதுக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் பிட் வாங்கியிருக்கேன், கண்ணாடி வளையல், தாலி கயிறு, மஞ்சள் கிழங்கு வாங்கியிருக்கேன். இந்த கண்ணாடி சீப்பு வந்து சாமிக்கு வச்சு கும்பிடுறதுக்கு மட்டும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெஹந்தி வாங்கியிருக்கேன். இந்த சின்ன சின்ன பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா, பொம்பள பிள்ளைங்க, குட்டி குழந்தைங்க கண்ணாடி வளையல் போட மாட்டாங்க அப்படின்றதுனால, அவங்களுக்கு மட்டும் இந்த மாரி சின்னதா 2 பிரேஸ்லெட் வாங்கியிருக்கேன். அடுத்தது நெயில் பாலிஷ், கண் மை இது எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். இதெல்லாம் கண்டிப்பா குடுக்கணுமா கேட்டீங்கன்னா, கட்டாயமா கிடையாது. முக்கியமா குடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் பிட்டு, தாலி கயிறு, மஞ்சள் கிழங்கு, கண்ணாடி வளையல் இது மட்டுமே போதுமானதா இருக்கும். கூட நம்ம வந்து வெத்தல பாக்கு வச்சு குடுத்தாவே ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மஞ்சள் குங்குமம். இந்த மஞ்சள் குங்குமம் வந்து குங்குமம் பார்த்தீங்கன்னா, தாழம்பூ குங்குமம் வாங்கியிருக்கேன். இத வந்து இந்த குட்டி கவர்ல வந்துட்டு நான் போட்டு பபிள் ராப் கவர்ல போட்டுட்டு நல்லா பின் பண்ணிட்டு வச்சுட்டேன்னா, சீலவும் சிந்தாம இருக்கும். அவங்க நெத்தியில வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரசாதம் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு பிரசாதம் வச்சு குடுக்கறதுக்கு இந்த தட்டு வாங்கியிருக்கேன். அடுத்தது ரொம்ப முக்கியமானது ரிட்டர்ன் கிஃப்ட். நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்கும்போது, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு பொருள் குடுத்து அத அவங்களுக்கு யூஸ் பண்ணாம ஏதோ மூலையில போட்டு வைக்கிறதுக்கு பதில், அவங்க யூஸ் பண்ற பொருளா குடுக்கும்போது ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்னு நான் வந்து இந்த வருஷம் இந்த பிளேட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, நம்ப விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கும் வச்சுக்கலாம். இல்லன்னா விக்கிரகங்கள் கூட வச்சு சாமி கிட்ட வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றனால வாங்கியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நானு ஓம் ஸ்பிரிச்சுவல் ஷாப்ன்ற வெப்சைட்ல தான் வாங்குனேன். அவங்க கிட்ட தான் நான் ரெகுலரா நெறைய பொருள் வாங்கிட்டுருக்கேன். நெறைய இந்த பூஜா பொருட்கள் எல்லாமே அவங்க கிட்ட தான் வாங்கிட்டுருக்கேன். இந்த மாரி தான் நான் மஞ்சள், குங்குமம்லாம் பேக் பண்ணி, கயிறு இதெல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது மாரி தான் நான் குடுக்கவும் போறேன். ஒண்ணே ஒண்ணு மட்டும் உங்களுக்காக செட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது மாரி தான் நான் இது மாரி வச்சு தான் குடுக்க போறேன். இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தாலி கயிறு, கிழங்கு மஞ்சள், அதுக்கப்புறம் மருதாணி இது எல்லாமே மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே இந்த ஓம் ஸ்பிரிச்சுவல் ஷாப் அவங்க கிட்ட தான் வாங்கியிருக்கேன். இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. நான் ரெகுலரா அந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அவங்க கிட்ட தான் நான் வாங்கிட்டும் இருக்கேன். இது நெறைய ரிட்டர்ன் கிஃப்ட் அவங்க கிட்ட இருக்கு. நான் ஃபோன் நம்பர் வேணா உங்களுக்கு டேக் பண்றேன். நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அ வாங்கிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.